வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். அஷிதாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதலக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு காரக்குழம்பு பேஸு, ஒரு வத்த குழம்பு இந்த மாதிரி தாங்க இது வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, வயிற்றில் இருக்கக்கூடிய புழு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்கங்க. வயிற்றில் கிருமிகள்லாம் வந்து அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த அதலக்காய் வந்து உள்ளுக்கு இதில் சீட்ஸ் இருக்குங்க, சின்ன சின்ன விதையாக இருக்கும் உள்ள. இந்த மாதிரி தான் இருக்கும். அது வெடிச்சிருச்சுன்னு வைங்களேன், ஒரு 2 நாள் நம்ம வாங்கி வச்சிட்டோன்னா ஃபுல்லும் வெடிச்சிரும். வெடிச்சிட்டுனா உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இப்போ நான் வந்து இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால் இதை வந்து குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதலக்காய், முழு மல்லி, வரமிளகாய், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் தேவைப்படுங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் மிளகா வத்தல், நம்ம வச்சுருக்க வத்தல் அதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மிளகா வத்தல் வந்து கருகக்கூடாது, ஆனால் நல்லா வறுத்துடணும். நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருச்சுன்னு வைங்களேன், இதுக்கு அடுத்து நம்ம வச்சுருக்கக்கூடிய முழு மல்லியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குழம்பு எந்த அளவுக்கு வறுத்து அரைச்சி வைக்கமோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறுங்க. தேங்காய், மிளகா, மல்லியெல்லாம் எந்த அளவுக்கு வறுபடுதோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்ல ப்ரௌனாக இருக்கும். ரொம்ப வறுத்துட்டோன்னா கருப்பாயிருங்க, கருகி ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆக வேண்டாம், மீடியமான அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இப்போ பாருங்கள், மல்லி போட்டாச்சு. மல்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதே எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வத்தல் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மல்லியும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ரொம்ப வந்து கருகாத அளவுக்கு வறுக்க வேண்டாம், கொஞ்சம் நார்மலாக இதாகிறது அந்த வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. நல்லா அந்த ஒரு மாதிரி மணம் வரும் பாருங்கள், மல்லி வறுபடும்போது அந்த மணம் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்துக்கிட்டாலே போதும், அதுக்கு மேலே வறுக்க தேவையில்லை. இப்போ நான் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து துருவி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வந்து ஒரு 1/4 முறி அளவுக்கு தேங்காய் வந்து நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. அதையும் வந்து நாம் இந்த இப்போ பாருங்கள், வத்தல் வந்து நல்லா வறுத்தாச்சு, மல்லியுமே நல்லா ஃப்ரை ஆகிருச்சு பாருங்கள். இதுக்கு மேலே இன்னும் வறுபட்டுச்சுன்னு வைங்களேன், ரொம்ப வந்து ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இது வந்து ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் மினிமமாக உள்ள தீயில வச்சே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கங்க. கொஞ்சம் தீ கூட்டிட்டுனா கூட ரொம்ப கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தாங்க தேங்காய் போட்டிருக்கேன். என்னோடய கைக்கு ஒரு 3/4 கைப்பிடி அளவுக்கு தான் தேங்காய் போட்டிருக்கேன். அதாவது எவ்வளோன்னா ஒரு 1/4 முறி அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். தேங்காயும் நல்லா ஃப்ரை ஆகிடணுங்க. சிம்மில் வச்சுட்டே நீங்கள் வருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வரத்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் கருகிரும், ஒரு மாதிரி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சுங்க, நல்லா வறுத்தாச்சு. தேங்காய் பார்த்திங்களா எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துருக்குன்னு, இந்த மாதிரி நீங்கள் வறுத்துக்கணும். தேங்காவை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வறுத்து கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அதை வந்து எப்படி அரைக்கணும், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். கொரப்பாக அந்த மாதிரிலாம் அரைக்கக்கூடாது. நல்லா ஆறிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். மாற்றிட்டு இதை வந்து நல்லா கொரப்பு இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து இதில் என்ன எண்ணெய் விடணும்னா நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேங்க. ரொம்ப வெந்தயம் போட்டுறாதீங்க, ஏற்கனவே அது வேறு கசக்கும். வெந்தயம் போட்டிங்கன்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. கடுகும் வெந்தயமும் கொஞ்சம் வெடிக்கிற அளவுக்கு வறுத்துட்டு நம்ம வச்சுருக்கோமே அதலக்காய், அந்த அதலக்காவை வந்து இப்போ இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெயில் போட்டு வதக்கும் போது இதில் கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருங்க நமக்கு. இப்போ எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த இது கொஞ்சம் வேகணும், எண்ணெயிலே கொஞ்சம் வெந்துடும் பாருங்கள். இப்போ நல்லா வதக்கி எடுத்தோன்னா இப்போ அந்த கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் நல்லா குறைய ஆரம்பிச்சிருங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதோட சேர்க்க போகிறோம். நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இந்த இதோடு சேர்த்து நம்ம குழம்பு வைக்க போகிறோங்க. நம்ம புளியெல்லாம் ஊற்றுறதுனால இதில் வந்து ரொம்ப கசப்பு தெரியாது, நல்லா தான் இருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. நல்லா நான் வந்து ரொம்ப சின்ன அளவில் தான் தீ வச்சுருக்கேங்க. ஏன்னா வெந்தயம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ரொம்ப தீ வந்து ஜாஸ்தியாக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கருகிரும். இப்போது நல்லா வதங்கிருச்சுங்க. அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை பாருங்கள், நல்லா எந்த அளவு ஃபைனாக அரைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து குழம்போடு ஊற்றிக்கலாம். இந்த இதோடு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே லைட்டாக இதை கொஞ்சம்
வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தேங்காய் எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் அதை லைட்டாக வந்து பாருங்கள் ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி. இப்போ அந்த காயும் வேகணும், அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடணுங்க. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் புளியும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளியை ஊற்றியாச்சு, மஞ்சள் தூளையும் போட்டாச்சுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கா, காரம் சரியாக இருக்கா, எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே இந்த அளவு நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லும் பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து தோசைக்கு கூட நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சூடாக சாதம் வடித்து வச்சுட்டு இந்த குழம்பு மேலே போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் இது வந்து வேறு எந்த ஆயிலும் கிடையாதுங்க, நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் வந்து சேர்க்குறது ரொம்ப நல்லது. சூடெல்லாம் வந்து தணிக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இதை வந்து கொடுக்கலாங்க. கிருமியெல்லாம் இதாகுங்கிறதுனால கொடுக்கலாம். ஓகேங்க, என்னோடய இது சமையல் பிடிச்சிருந்ததுன்னா அஷிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.